தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அடுத்த கட்சியிலிருந்து ஆட்களை விலைக்கு வாங்கி தான் அவங்க ஆட்சியில் அமர முடியுன்ற ஒரு நிலைமை. ஏன்னா விஜய்க்கு ஏதோ ஒரு கொள்கையோ லட்சியமோ இலக்கோ எதுவுமே இல்லை. முதலமைச்சர் எதை பத்தியும் சிந்தனை இல்லாம நாம நினைச்சோம் சினிமாவில் எப்படி ஒரு கதாநாயகரை நடிச்சு ஹீரோவா இருக்குமோ அது மாதிரி இன்னைக்கு ஒரு அரசியல் ஹீரோவாகி முதலமைச்சர் ஆயிட்டோம். நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கும் நம்ம. ஆனால் அவர் திமுக கூட்டணியே தீய சக்தின்னு அவர் நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னார். அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி இது என்டிஏவோட கூட்டணி இருக்கிறதுனால அங்கிருந்து நான் ஒரு எம்எல்ஏவுடைய ஆதரவு கூட நான் கேட்க மாட்டேன், ஏற்க மாட்டேன்னு சொன்னார். சொன்னதை அவர் உண்மையா கடைபிடிச்சிருந்தாருன்னா ஒரு யோக்கியமான அரசியல்வாதி, ஒரு சரியான சொன்னதை செய்யக்கூடிய அரசியல்வாதின்னு மக்கள் ஏற்றிருப்பாங்க, நம்பி இருப்பாங்க. இவர் போய் மு.க. ஸ்டாலினை சந்திச்சு ஆதரவு கேட்டாரா இல்லையா? எந்த தீய சக்தி எந்த அரசியல்ல இருக்கக்கூடாத குடும்பம் சொன்னாரோ அந்த குடும்பத்தை போய் இவர் வீடு தேடி போய் ஆதரவு கேட்டு பொக்கே கொடுத்தாரு. அந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் இருந்தாரு. ஒரு சில மீம்ஸ் கூட வந்தது. இவர் அங்கே போய் 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினதுனால அங்கேருந்து இவர் மேலே செருப்பு வீசப்பட்டது. அந்த செருப்பு வீசின உடனே அங்கே மக்கள் மேலே கொத்தா சாகர நிலை வந்தது. அந்த சாகர சம்பவம் நடந்ததை இவர்கிட்ட யாரோ ஆதவர்ஜனா நினைக்கிறேன் சொல்றாரு. சொன்ன உடனே 4 தண்ணி பாட்டில தூக்கி போட்டு இவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகினார். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அஇஅதிமுகவின் செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள். அவருடன் கேட்பதற்கு நிறைய இருக்கிறவர்கள் அவங்களுடன் கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்ப அதிமுகலேருந்து எந்த எம்எல்ஏக்களும் அவ்வளோ சீக்கிரம் போவே இல்லை. 1-2 பேர் கூட திமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்போ போல. அதுக்கு முன்னாடி இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ ஒரு சில பேர் போயிருக்காங்க, அந்த 19 எம்எல்ஏக்கள் வெளியே போனப்போ. ஆனால் இப்போ தாவேக்கா ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் இது வரைக்குமே ஒரு 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்க. சேர்ந்தவங்கலாம் கூறிய கருத்துக்கள் எம்ஜிஆருக்கு நிகராக இருக்காங்க, அம்மாவோட ஆட்சியை திரும்பி கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. எதனால சார் திமுகவுக்கு போல தாவேக்காக்கு போயிருக்காங்க? இல்லை, திமுக ஆட்சிக்கு வந்தப்போ எந்த இன்னைக்கு அரசியல் சட்டம் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போக முடியாது. அதிகாரபூர்வமான ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர் அந்த கட்சியை விட்டு போக முடியாது. அப்படி போனால் கட்சி தாவல் தடை சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள். ஆனாலும் அதனால் அது மட்டும் இல்லாமல் திமுகவுக்கு அவங்களுக்கு போதுமான எண்ணிக்கை இருந்தது. 2வது அவங்க இன்னொரு கட்சியிலிருந்து ஆட்களை விலைக்கு வாங்குற அவசியம் அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க போகாம இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அடுத்த கட்சியிலிருந்து ஆட்களை விலைக்கு வாங்கி தான் அவங்க ஆட்சியில் அமர முடியுன்ற ஒரு நிலைமை. ஏன்னா விஜய்க்கு ஏதோ ஒரு கொள்கையோ லட்சியமோ இலக்கோ எதுவுமே இல்லை. அவர் எதையும் சொல்லி ஆட்சிக்கு வரல. அவருடைய நோக்கம் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும், அதுதான். அது எப்படி ஆகணுன்றதுக்குரிய வழிவகைகள் அவர் எதையுமே சொல்லலை, மக்களும் அதை எதிர்பார்க்கல. விஜய் அவருடைய ரீல்ஸு மீம்ஸு ஷார்ட்ஸு இதை எல்லாமே அவருடைய ப்ரமோட்டர்ஸ் அதுதான் செஞ்சாங்க. அந்த எல்லா வாய்ப்புமே அதிமுகவுக்கு இருந்ததுல இந்த ரீல்ஸ் போடுற வாய்ப்பு இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். இது எல்லாமே அவங்க விஜய் அவர் சினிமாவில் செஞ்சது போல அவர் உடனே எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிருவார். அவர் புது வகையான ஆட்சியை தருவார். மக்களுடைய பாதிப்புகள் எல்லாம் அவர் திமுக ஆட்சியில் இருந்த அவலங்கள்லேருந்து தமிழ்நாட்டை அவர் மந்திரத்தால் காப்பாற்றிடுவார். சினிமாவில் நடத்துகிற போல இதுலேயே நடந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்க பிரமிப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு ஏறத்தாழ எனக்கு கிடைச்ச தகவலெல்லாம் மட்டும் ஒரு 4000 கோடி 5000 கோடி அது வெளிநாட்டிலும் உள்நாட்டில் இருக்கிற இந்த மீடியா நிறுவனங்கள், அதுக்கான முதலீடுகள், அவங்களுடைய வியூக வகுப்பாளர்கள், அவங்களுடைய அந்த கொள்கை வகுப்பாளர்னு தான் அதை நினைக்கணும். ஆனால் அது சொல்கிற அளவுக்கு அவங்க இல்லை. இந்த மாதிரி மீம்ஸ் போட்டு இது ஒன்று அந்த செய்தியை குழந்தைகிட்ட
பெண்கள் கிட்ட, இளைஞர்கள் கிட்ட, மாணவர்கள் கிட்ட அவங்க அதாவது அந்த சினிமாத்தனமான அந்த பரப்புரையை அவங்க செஞ்சாங்க. அதுக்கு அந்த மீம்ஸ், ரீல்ஸ் இதெல்லாம் பண்ணாங்க. இது எந்த அரசியல் கட்சியும் தான், அதிமுகன்னு இல்லை, நீங்க கேட்ட கேள்விக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில், பாரதிய ஜனதா கட்சியில், திமுக கூட அதை செய்யலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் இல்லை, இந்திய அரசியலில் இப்படி ஒரு கேவலமான குழந்தைகளை பயன்படுத்துறது, வாக்குரிமை இல்லாதவர்களை தேர்தல் பணியில் ஈடுபடுத்துறதெல்லாம் முதல் முறையாக செஞ்ச ஒரு வினோத அரசியல் ஜோசப் விஜயனுடைய அரசியல். அதனால இந்த அரசியல் கூட அவர் செஞ்சாருன்னா அவருக்கு பின்னால் இருந்த நிறுவனங்கள் அதை செஞ்சதுன்னு இப்போ தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அவங்க இந்த சோசியல் மீடியாக்களை முழுமையாக பயன்படுத்தி இந்த விஞ்ஞான வளர்ச்சியை, இந்த பிரச்சார யுக்தியை அவங்க முதல் முறையாக இதை கையாண்டிருக்காங்க. அது அந்த விஜய்க்கு இருந்த சினிமா தந்த விளம்பரம், சினிமாவில் அவருக்கு இருந்த அந்த ஹீரோயிசம், அதையும் இந்த மீம்ஸும் அதை ஒட்டி வந்ததுனால அதை ஒரு சினிமாவை பார்க்கறத மாதிரி வீட்டில் இப்போ எப்படி பெண்கள் வீடுகளில் இன்னைக்கு சீரியலை பார்த்து அதை உண்மை நம்புற அளவுக்கு அவங்க ஒரு மனநோயாளியாக மாறி இருக்காங்களோ, அதுபோல குழந்தைகள், இளைஞர்கள், மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல முதியோர்களும் அதுக்கு போயிருக்காங்க. இவங்க எல்லாமே ஒரு இந்த போதைக்கு அடிக்டான அடிமைகளை போல இவங்க இந்த ரீல்ஸ் மீம்ஸுடைய இந்த சினிமாத்தனமான அந்த யுக்தி அவங்களுக்கு அதில் அந்த போதையில் அவங்க மனநோயாளியாக மாறி அதை உண்மை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னும் உங்களுக்கு விரிவாக சொல்லணும்னா, அதிமுக அரசியல் இயக்கம், பாரதிய ஜனதா கட்சி அரசியல் இயக்கம், அதே மாதிரி திமுகவும் இல்லை மற்ற எல்லாருமே அரசியல் ரீதியாக நாங்கள் வீதியில் வச்சு அரசியல் நடத்திட்டு இருந்தோம். ஆனால் இவங்க வீட்டுக்குள்ள அந்த மீடியா, சோசியல் மீடியாவும் அதை வச்சு அவங்க வீட்டில் மட்டும்தான் அரசியல் நடத்தியிருந்தாங்க. வீதியில் அரசியல்ன்றது வீதியில் நடத்துறது. ஆனால் இவங்க ஒரு தனி மனிதனுடைய அந்த அவங்களுடைய மன கிளேசங்களையே அரசியலாக்கி மாத்திட்டாங்க. ஒரு குழந்தைக்கு அதுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அதை பார்க்கறத ஒரு நம்புற தன்மை இருக்கும். அதை இவங்க ஆயுதமா பயன்படுத்தி ஏமாத்திருக்காங்க. ஆக ஒரு போதை. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வேட்பாளர்னு யாருக்கும் தெரியாது, அவருடைய தகுதி என்னன்னு தெரியாது, அவர் இதுக்கு முன்னே எதையாவது பணியாற்றி இருக்காரா அரசியல்ல, அல்லது அந்த பகுதிக்கு, அல்லது பொது வாழ்க்கைக்கு, அது எதுவுமே தெரியாது. யாருன்னு தெரியாத பல இடங்கள்ல அவங்க ஜோசப் விஜய், அது கூட ஜோசப் விஜய்ன்றது ஆட்சிக்கு வந்தது பிறகுதான் அந்த முழு நேமையை அவர் வெளிப்படுத்தினார். அது வரைக்கும் விஜய் விஜய்ன்னு சொல்லி அவர் ஒரு பொதுவான ஆளை போல காட்டினார். ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய நடவடிக்கையில் அவர் தேர்ந்தெடுத்த சபாநாயகராக இருந்தாலும், நிதியமைச்சராக இருந்தாலும், மற்ற எல்லாருமே அவர் எந்த கோணத்தில் தேர்ந்தெடுத்திருக்காருன்றது இப்போதான் ஒன்று அது வெளிப்படுது. ஆக அவருக்கு பின்புலமாக இருந்தவர்கள், அவருடைய இன்னைக்கு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு அவர் சார்ந்த அல்லது அவருக்கு அவரை இயக்குகின்ற ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக தான் அவர் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அதனால இது எல்லாமே பார்க்க சொல்ல இது ஏதோ ஒரு திட்டமிட்ட ஒரு சூழ்ச்சின்னு கூட நான் சொல்லுவேன். அதான் அரசியல்ல இந்த விஜய்க்கு இருந்த பிரபலத்தை, விஜய்க்கு இருந்த அந்த இதுவை இவங்க சோசியல் மீடியாக்களையும் இந்த ஊடகங்களையும் பயன்படுத்தி இதுக்கு போகாத குறைசலுக்கு இவங்க எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலெல்லாம் பேக்கேஜ் கொடுத்து இந்த ஆதவர்ஜினான்ற ஒரு சூதாட்ட கும்பலை சார்ந்தவர், இவருடைய இந்த பணமும் எல்லாமே சேர்ந்து ஒரு யாருமே அரசியல் நேர்மையான அரசியலை செய்யாம இந்த சினிமாத்தனமான இந்த முதலீடுகளை பயன்படுத்தி அரசியல் நடத்தி அந்த பிரச்சாரம் பண்ணாங்க. அது எடுபட்டது. அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு யாருமே எதையுமே தெரிஞ்சுக்காம கத்துக்குட்டிகள்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்ச மாதிரி. இன்னைக்கு ஒரு ஆட்சி எதை நோக்கி போகிறோம், என்ன செய்யறோம்னு கூட தெரியாத இன்றைக்கு ஒரு அமைச்சர்கள், அமைச்சரவை, முதலமைச்சர் எதை பத்தியும் சிந்தனை இல்லாம நாம நினைச்சோம் சினிமாவில் எப்படி ஒரு கதாநாயகரை நடிச்சு ஹீரோவா இருக்குமோ அது மாதிரி இன்னைக்கு ஒரு அரசியல் ஹீரோவாகி முதலமைச்சர் ஆயிட்டோம்.
நம்ம யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கும் நம்ம எந்த பிரச்சனையை பற்றியும் நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற நிலையில் இருக்கிறார். அதனால இது தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட ஒரு அரசியல் விபத்துன்னு தான் சொல்ல முடியும். சார், இப்போ மீண்டும் ஒரு 5 எம்எல்ஏக்கள் இது வரைக்கும் போயிருக்காங்க. ஒன்று அந்த முடிச்சிடுறேன். அதனால இவங்க இப்போ கூட என்ன நினைக்கிறாங்க, ஆட்சிக்கு அவங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கல. நீங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சிறுபான்மை அரசு அமைஞ்சது இல்லை. நீங்க திமுக ஆட்சியில பெரும்பான்மை கிடைக்கல 2006 கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா கூட அவங்களுக்கு முன்னால இருந்த கூட்டணி மெஜாரிட்டியில அவங்க தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரஸும் அவங்களுக்கு ஆதரிச்சது. கூட்டணியில் இடம்பெறலன்னா கூட அவங்க கூட்டணிக்கு தேர்தலுக்கு முன்னால் அமைஞ்ச கூட்டணி. ஆனா இப்போ இருக்க விஜய் அரசு தேர்தலால் மக்கள் அவரை இவர்தான் ஆட்சி நடத்தணும், இவருடைய கட்சி தான் ஆட்சி நடத்தணும், மக்கள் வாக்களிக்கல, தேர்ந்தெடுக்கல, வெற்றி பெறல. அப்புறம் ஒரு 3 அணிகள் போட்டியிட்டது. அதுல விஜய் அணி அதிகமான இடங்கள் பெற்றதுன்றது தவிர அவங்களுக்கு போதுமான இடங்கள் பெற்றாங்களான்னா இல்லை. அது மாதிரி அதுக்கு அடுத்த நிலையில திமுக கூட்டணி அந்த 2வது இடத்துல பெற்று 3வது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருந்த என்டிஏ கூட்டணி 3வது இடத்தை பெற்றது. இவங்க 1,34,000 வாக்கு அதிமுக கூட்டணி வாங்குச்சுன்னா திமுக கூட்டணி அதுக்கு அடுத்து 1,50,000 என்னவோ போயிருது. அதுக்கப்புறம் இவங்க 70,000 என்னவோ பெற்றாங்க. ஆக இதுல ஒரு 20,000 25,000 3 கூட்டணிக்கு இடையில வேறுபாடு இருக்குன்றது உண்மை. இவங்க கூடுதலா வாக்குகள் பெற்றிருக்காங்கன்றதும் உண்மை. ஆக இவங்க பெற்ற வாக்குகள் ஒரு 34%, 33% விஜய்க்கு ஆதரவா அவர் தான் முதலமைச்சர் ஆகணுன்றதை ஏற்றுக்கிட்டு வாக்களிச்சாங்க. ஆனா 65-66% இவர் வரக்கூடாதுன்றதுக்காக இவரை அரசியல்வாதியை ஏத்துக்காதவங்க, இவர் முதலமைச்சருக்கு தகுதி இல்லாதவர், இவரால் ஆட்சி நடத்த முடியாதுன்னு சொன்னவங்க 65-66%. அதனால அப்படி பாத்தீங்கன்னா இந்த இவர் பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வரல. ஆனால் அவர் ஆட்சி அமைக்கணும்னு முயற்சி பண்ணாரு. ஏன்னா பெரும்பான்மை கட்சின்ற முறை. அப்போ யாருமே அவருக்கு வாய்ப்பு தரல. அப்போ அன்னைக்கு இருந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா, ஒண்ணு விஜய் ஆட்சி அமைக்கணும். விஜய் ஆட்சி அமைக்கணும்னா ஒண்ணு அதிமுகவோட சேர்ந்து என்டிஏ கூட்டணியோட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், அல்லது திமுக கூட்டணியோட சேர்ந்து வாக்களிக்கணும், என்டிஏ கூட்டணி. அப்போ அதுக்கான முயற்சி பண்ணிருந்தா அது ஒரு நேர்மையான அரசியல், நியாயமான அரசியல், மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவனுடைய அரசியல்னு எடுத்துக்கலாம். ஆனால் அவர் திமுக கூட்டணியே தீய சக்தின்னு நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டணி இது என்டிஏவோட கூட்டணி இருக்கிறதுனால அங்கிருந்து நான் ஒரு எம்எல்ஏவுடைய ஆதரவு கூட நான் கேட்க மாட்டேன், ஏற்க மாட்டேன்னு சொன்னாரு. இது சொன்னதை அவர் உண்மையா கடைபிடிச்சிருந்தாருன்னா ஒரு யோக்கியமான அரசியல்வாதி, ஒரு சரியான எதையும் சொன்னதை செய்யக்கூடிய அரசியல்வாதின்னு மக்கள் ஏற்றிருப்பாங்க, நம்பியிருப்பாங்க. அரசியலும் அவருடைய அரசியலும் ஒரு சரியான அரசியலா பார்த்திருப்பாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, முதல்ல அவர் ஆட்சிக்கு வரணும்னு முயற்சி பண்ணாரு, யாரும் ஆதரவு தரல. கவர்னர் என்ன சொன்னாரு, நீங்க பெரும்பான்மை காட்டினீங்கன்னா அதுக்கு தரேன். அப்போ உடனடியா அவருக்கு ஆதரவு, அவருடைய ரகசிய கூட்டணியை வெளிப்படுத்தினார். என்னன்னா, என்டிஏ கூட்டணி கிட்ட ஆட்சி நான் ஆதரவு கேட்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு காங்கிரஸ் ஆதரவு தந்தது. எந்தவித நிபந்தனை இல்லாம அவங்க உடனே கூட்டணி சேர்ந்து திமுகவுக்கு ஆதரவுல, திமுகவினுடைய உழைப்பால வெற்றி பெற்ற இந்த காங்கிரஸ் கட்சி 5 சட்டமன்ற 5 உறுப்பினர்கள் எந்தவித நிபந்தனை இல்லாத திமுக கூட்டணி வெளியேறிட்டு இனி மாநகராட்சி கவுன்சில் எலெக்ஷன் வந்தாலும் விஜய் கூட தான் நிற்போம்னு சொன்னாங்க. ஆக முதல்ல காங்கிரஸ் அவங்களுடைய இவருடைய எஜமானர்களும் அவங்களுடைய எஜமானர்களும் ஒருத்தராக இருந்ததுனால அவங்க உத்தரவுப்படி காங்கிரஸ் தன்னுடைய துரோகத்தை திமுகவுக்கு செஞ்சுட்டு விஜய் கூட வந்தாங்க. அப்போ உடனே ஆட்சி அமைக்க உரிமை கோர சொல்ல அப்பவும் இவங்க ஒரு 107, அதுக்கப்புறம் அவங்க ஒரு 111 என்னவோ ஆச்சு. அதில் ஏன்னா இவர் 2 இடத்துல போட்டிட்டு ஒரு இடத்துல ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல தேர்தல் வாக்களிக்கின்ற உரிமையை ஒருத்தருக்கு பறிச்சிட்டு அப்போ கூட 106 தான் இருந்தது. அந்த ஆனாலும் கணக்கில் 107 இருந்தது. 107 ஒரு 5 சேர்ந்தா 111 தான் ஆச்சு. இந்த 111 பேரை பட்டியலை கொடுத்து கவர்னர்கிட்ட போய்
நான் ஆட்சி அமைக்கிற உரிமை கொடுங்கன்னு கேட்டார். கவர்னர் தெளிவா சொன்னார், நீங்க ஒரு பெரும்பான்மை கட்சின்ற முறையில் ஆட்சியை அமைக்கிற உரிமை கோரி இருந்தா நான் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுங்கன்ற உத்தரவாதத்தின் பேர்ல உங்களை ஆட்சி அமைக்க அழைக்க முடியும். நீங்க கூட்டணி உங்களோட சேர்ந்து, அதாவது தேர்தலுக்கு பிறகு பெரிய கூட்டணி அமைச்சு 5 பேர் காங்கிரஸோட சேர்ந்து காங்கிரஸோட சேர்ந்த ஆட்சி அமைக்கிறேன்னா 111 தான் வருது. 111 வர சொல்ல 118 இல்லாம நான் எப்படி ஆட்சி அமைக்க உங்களை அடைக்க முடியும்? அதனால அதை காட்டுங்கன்ன பிறகுதான் இவரால செய்ய முடியல. அதுக்கப்புறம் திமுக கூட இவங்க ரகசியம் பேரம் பேசுறாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் ஏதோ இது ஒண்ணு அந்த கட்சியில கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லாம் நாங்களே வழி அனுப்புறோம் திமுக சொல்லிச்சு. திமுக வழி அனுப்பிச்சுதா இல்ல அவங்களா வந்தாங்களான்றது அவங்க சும்மா போய் வேடிக்கை பார்க்க கவர்னர் ஆட்சி வந்துடும், பிஜேபி ஆட்சி வந்துடும், அதனால நாங்க போய் அவங்கள அனுப்பணும்னு சொல்லி முதல்ல அனுப்புனாங்க. அவங்கள நாங்க அதுக்காக தான் வந்தோம். ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். கவர்னர் இந்த எண்ணிக்கையை எல்லாரையும் கொடுத்த பிறகு ஆட்சி அமைக்க உரிமை கொடுத்து அவர் என்ன சொன்னாரு, நிபந்தனை அடிப்படையில் தான் அவரை பதவியேற்க விட்டார். என்னன்னா 3 நாளுக்குள்ள நீங்க சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கணும், நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறணும் அப்படின்ற நிபந்தனை அடிப்படையில் அவரை நியமிச்சார். இதனுடைய பொருள் என்னன்னா, அவர் அவருடைய உரிமை தந்திருக்காங்க. ஆனா அவருடைய செயல்கள் என்பது, ஆட்சி என்பது அந்த புளோர்ல நம்பிக்கை பெற்ற பிறகுதான் அவர் ஒரு முழுமையான அமைச்சரவையா ஏற்க முடியும்ன்றத கவர்னருடைய அறிவிப்பின் நிலைப்பாடு. ஆனா இவர் என்ன பண்ணாரு, அந்த பதவி ஏத்துக்கிட்ட உடனே எந்த என்டிஏ கூட்டணியை சார்ந்தவர்கள் நாங்க ஆதரவை பெறமாட்டோம் சொன்னாரோ அதுக்கு மாறாக அயோக்கியத்தனமாக இவர் என்ன பண்ணாரு, அமமுக சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடியிலிருந்து வெற்றி பெற்ற காமராஜர் வரைக்கும் வாங்கினாரு. அவரை இது பண்ணாரு. அங்கிருந்து எதிர்ப்பு தெரிவித்து அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து இவருடைய அந்த துரோகத்தை, இந்த ஆட்களை விலைக்கு வாங்கின்ற அயோக்கியத்தனத்தை தமிழ்நாட்டு அரசியல் இதுவரை இல்லாத இந்த காயாராம் நடைமுறையை ஜோசப் விஜய் அறிமுகப்படுத்தின ஒன்று அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். கவர்னர்கிட்ட புகார் கொடுத்தாரு. அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து என்ன பண்ணாரு, இவர் போய் மு.க. ஸ்டாலினை சந்திச்சு ஆதரவு கேட்டாரா இல்லையா? எந்த தீய சக்தி எந்த அரசியல்ல இருக்கக்கூடாத குடும்பம் சொன்னாரோ அந்த குடும்பத்தை போய் இவர் வீடு தேடி போய் ஆதரவு கேட்டு பொக்கே கொடுத்தாரு. அந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் இருந்தார். ஒரு சில மீம்ஸ் கூட வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அது ஏஐயில் வந்ததா எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஆனால் நான் பார்த்தேன். அதில் என்ன, ஸ்டாலின் காலில் விஜய் விழுந்து வணங்குற மாதிரி நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது வந்தது. இது வரைக்கும் விஜயோ அவர் தரப்புல இருந்தோ இல்லை ஸ்டாலின் தரப்புல இருந்தோ யாரும் மறுப்பு தெரிவிக்கல. அதனால அது உண்மையா பொய்யான்றதை பற்றி எனக்கு தெரியலனாலும் அப்படி ஒரு படம் வந்ததுன்றது உண்மை. அவ்வளோதான் போய் காலில் விழுந்து எல்லாத்தையும் கேட்டல. அதே மாதிரி எல்லாரையும் போய் பார்த்தாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இவருக்கு திமுக தீய சக்தி. இன்னும் சொல்ல போனா இவருக்கு அரசியல்ல இருந்து திமுக இவரை வெளியேற்றுவதற்கு செய்த சதி கரூர் சம்பவம் அப்படின்னு அவர் தான் சொன்னார். செந்தில் பாலாஜி தான் அதை திட்டமிட்டு செஞ்சாருன்னு சொல்லி அவர் தான் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. 47 பேர் அங்க படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர் அங்க கரூருக்கு நான் கூட்டத்துக்கு வரேன்னு சொன்னதுனால அந்த கூட்டத்துக்கு போனவங்க இவரை பார்க்க வந்தது, இவருடைய அறிவிப்பை நம்பி ஒரு கூட்டத்துக்கு போனவங்க 41 பேர் இறந்து போனாங்க. இவர் காலையில வரன்ட்டு மாலையில வந்தாரா அல்லது கதாநாயகன் படத்துக்கு அங்க ஷூட்டிங் எடுத்தாரான்றதெல்லாம் இன்னைக்கு சர்ச்சைக்குரிய ஒரு விவாதமா போயிட்டு இருக்கு. இவர் அங்க போய் 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினதுனால அங்கிருந்து இவர் மேல செருப்பு வீசப்பட்டது. அந்த செருப்பு வீசின உடனே அங்க மக்கள் மேல கொத்தா சாகர நிலை வந்தது. அந்த சாகர சம்பவம் நடந்ததை இவர்கிட்ட யாரோ ஆதவர்ஜனா நினைக்கிறேன் சொல்றாரு. சொன்ன உடனே 4 தண்ணி பாட்டில தூக்கி போட்டு இவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகினார். நடந்ததா இல்லையா? பேச்சா கூட முழுசா முடிக்கல. அந்த நேரத்துல நான் சொல்றேன்,
எஸ்கேப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் தாவேக்கு அலுவலகத்தை மூடிட்டு 15 நாள் திறக்கல, செல்போன் ஆஃப் பண்ணிட்டு, இவர் மட்டும் இல்லாம இவருடைய கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும், அது ஆதவர்ஜனாவா இருந்தாலும், புசி ஆனந்தா இருந்தாலும், அருண்ராஜா இருந்தாலும், நிர்மல்குமாரா இருந்தாலும் எல்லாருமே ஓடி போனாங்க. எல்லாமே தலைவரும் ஆயிட்டாங்க. கட்சியே காணாம போச்சுன்னு வச்சுங்க. அப்போ அந்த இடத்துல கரூருக்கு போய் அங்க நின்று இவங்களுக்காக குரல் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அது போலவே பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில இருந்து ஹேமமாலினி தலைமையில ஒரு நாடாளுமன்ற குழுவை அனுப்பி இவருக்கு ஆதரவா அங்க என்ன நடந்தது, திமுக விரிச்ச வலையா அல்லது இவருடைய கவனக்குறைவா இல்லது இவரால தான் அந்த சம்பவம் நடந்ததான்னு ஒரு விவாத பொருள் ஓடிக்கிட்டு இருக்க சொல்ல, இதை ஒரு நேர்மையான விசாரணை பண்ணணும், திமுக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இதை ஒரு தவறா விஜய குற்றவாளியா கொண்டு வர்றது, அந்த கட்சியை முடக்க நினைக்கிறதெல்லாம் செந்தில் பாலாஜியினுடைய சூழ்ச்சியா இருக்கலாம்ன்ற சந்தேகம் மக்கள் கிட்ட வர சொல்ல, ஊடகங்கள் வேற கோணத்துல கொண்டு போறீங்க, ஒரு சரியான விசாரணை வரணும்னு சொல்லி குரல் கொடுத்தது புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். அப்போ அந்த தொண்டர்கள் எல்லாம் தலைவர்கள் இல்லாம கட்சியே இல்லாம எல்லாம் காணாம போயிட்ட பிறகு அந்த தொண்டர்கள் யதார்த்தமா அதிமுகவினுடைய அரவணைப்புல வந்தாங்க. அதனுடைய விளைவு தான் பக்கத்தில் நடந்த நாமக்கல் அந்த பள்ளிப்பாளையம் கூட்டத்துல அவங்களா கட்சி கொடியை வச்சுக்கிட்டு இது அதிமுக கொடியில எடப்பாடியார் வாழ்கன்னு சொன்னாங்க. எடப்பாடியாரை பாராட்டி அவங்க சொல்லுது. அப்போ எடப்பாடியாரும் சொன்னாரு, ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி தெரியுது, ஒரு பிள்ளையார் சொல்லி தொண்டர்கள் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதுதான் நடந்தது. ஆக அண்ணா அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் இது பற்றி முழுமையா பேசி பதிவு பண்ணி இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்குனது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாம இவங்க திமுகவினுடைய பாதிப்பிலிருந்து இவங்க கட்சியே வேண்டாம், கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிட்டதுக்கு 15 நாளுக்கு பிறகு அவங்க வெளியே வர வரைக்கும் இவங்களுடைய சார்பா பேசிட்டு இருந்தவர் முன்னெடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார், அதிமுக. சார், அன்னைக்கு அந்த கரூர் சம்பவம் நடந்த அன்னைக்கு உடனே அதிமுக ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது தமிழக அரசாங்கம் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு நம்ம ஆதரவு கொடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? கேக்குறேன்னா நான் இப்பவும் சொல்றேன், புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய மனநிலை எனக்கு தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் வகையில நான் சொல்றேன், இப்பவும் நாங்க வருத்தப்படல. நாங்க எதிர்கட்சியா எங்க கடமையை செஞ்சோம். திமுகவினுடைய சூழ்ச்சி என்னன்னு தெரியும், சதி என்னன்னு தெரியும். அது எடப்பாடியார் அந்த மக்கள் பயணத்தில் எழுச்சி பயணத்திலேயே எல்லா இடங்களையும் ஆம்புலன்ஸ் விட்டு அதை குழப்பம் பண்றதுக்கு என்னென்ன சதி பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அந்த சதி இங்கேயே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை எங்களுக்கு புரிஞ்சுது. அதனால அவங்க திமுகவினுடைய அந்த சதியிலிருந்து இவங்களை காப்பாற்றணுன்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது உண்மை. நாங்க செஞ்சதுக்கு அவங்க நன்றி செலுத்தினாலும் பரவாயில்லை, ஆனா அதுக்காக துரோகம் பண்றாங்கன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நாங்க இப்பவும் அதுக்கு வருத்தப்படல. நாங்க மக்களுக்கு இவங்களை நம்பி அவங்க மக்கள் வந்தாலும் அவங்க தமிழ்நாட்டினுடைய குடிமக்கள், அவங்களுக்கு ஒரு பாதிப்பு 41 பேர் உயிரை பறிகொடுத்திருக்காங்க. அந்த குடும்பம் அனாதையா நிக்குதுன்னா அதுக்கு நாங்க இன்னும் சொல்ல போனா சட்டமன்றத்தில் பேசினார்ல, ஒரு ராத்திரியில இவ்வளவு பேரை எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்? அதுக்குரிய வசதி சட்டமன்ற அந்த மருத்துவமனையில இருந்ததா? அத்தனை டாக்டர்ஸ் இருந்தாங்களா? ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்? அவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு கேட்டது எடப்பாடி பழனிசாமி தானே. அதனால இது எல்லாமே மக்களுக்கு தெரியாதில்ல, ஊடகங்களுக்கு தெரியாதில்ல. ஆனா இவ்வளவுத்தையும் நாங்க செஞ்சதுக்காக எங்களை ஆதரிக்க வேணாம். ஆனா நீங்க ஸ்டாலின் கிட்ட போய் காலில் விழுந்து பொக்கே கொடுத்து ஆதரவு கேட்ட நீங்க, அனுமதி வாங்கின நீங்க, எடப்பாடி பழனிசாமியை பார்ப்பதற்கு என்ன முயற்சி எடுத்தீங்க? அன்னைக்கு நிறைய எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் அவங்க கிட்ட நான் முடிச்சிடுறேன் எடுத்தீங்க. அதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து எல்லா கட்சிக்கும் 2 உறுப்பினர் 1 உறுப்பினர் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் இமெயில் அனுப்புனீங்க, அதுக்கப்புறம் நேரில் போனீங்க, அவங்க அலுவலகத்துக்கு போனீங்க, இவ்வளவும் செஞ்சீங்க. அதுக்கப்புறம் ஆதரவு வாங்கினீங்க, அது வேற. சீமான் கிட்ட போனீங்க. ஆனா ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து உங்க கட்சி சோதனையான நேரத்துல, நீங்க ஓடி போன நேரத்துல உங்க கட்சிக்கு ஒரு பாதிப்பு இல்லாம அந்த கட்சியினுடைய சார்பா அன்னைக்கு எடுத்து சொன்னது எடப்பாடி பழனிசாமி. ஆனா அவருக்கு நன்றி தெரிவிக்கலனாலும் நீங்க போய் மற்ற
திமுக ஆட்சியிலிருந்து வீழ்த்தி இருக்கோம், அவங்களை எதிர்த்து நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். உங்களுடைய நோக்கம், அதிமுகவினுடைய நோக்கம் திமுகவை வீழ்த்தணுன்றதுதான். அப்படி இருக்க சொல்ல நீங்க வந்து என்னுடைய ஆட்சிக்கு நியாயமான பிரச்சனைக்கு ஆதரவு கொடுங்க. நான் வந்து ஏதாவது தவறு செஞ்சேன்னா நீங்க எதிர்த்து நில்லுங்க, சுட்டி காட்டுங்க. அது ஒரு உங்களுடைய ஜனநாயக கடமை. நீங்க வந்து எனக்கு ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு அமைச்சரவையில் பங்கேற்கிறதோ அல்லது வெளியிருந்து ஆதரவு தர்றதோ, நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்து எனக்கு துணையா இருங்க. நான் எந்த தவறு செஞ்சாலும் நீங்க கேளுங்க. நாங்க வந்து உங்களுடைய கொள்கை அடிப்படையில் நீங்க எங்களுக்கு ஆதரவு தாங்க. தவறு அது மாறுபடுற போது எதிர்த்து நில்லுங்கன்னு சொல்லி ஒரு ஜனநாயக கடமை புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதனா போய் கேட்டிருந்தா, நீ எல்லாரையும் கேட்கலன்னா நான் அந்த வாதத்து கூட நான் வரப்போறேன். நீ போய் கேட்கறதுனால எடப்பாடியார் வந்து ஒரு பெரிய கிரீடத்தை பெற்றுட போறது இல்லை. உன்ன மாதிரி தற்கொலைகள் வந்து அவரை பார்க்காதது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியமா நான் கருதுறேன். அதனால அந்த அளவுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாம ஒரு நன்றி கெட்ட துரோகியாக ஜோசப் விஜய் நடந்துகிட்டாருன்னு சொல்ல வர்றதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் போறேன். அவர் வந்து அவரை பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைத்த கூட்டணி என்டிஏ கூட்டணியில போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த அந்த வெற்றி படிவம் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல இவர் கையெழுத்து போட்டு வேட்பாளர் அந்த தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு சட்டமன்றத்தை 17வது சட்டமன்றத்தை அறிவிக்கும் போது அது அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா தட்டின உடனே இணையத்தில் என்ன இருக்கும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு கட்சியும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வர சொல்ல அதிமுக எத்தனை பேர் இருந்தது? 47 பேர் இருந்தது. இந்த 47 பேருடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இவர் அறிவிச்சதுதான் 47 பேர். அதுதான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர். அந்த 47 பேர்ல இவரை போய் பார்க்கல, இவருக்கு நன்றி சொல்லல, இவரை வந்து ஒரு மரியாதைக்கு கூட அவரை வந்து நீங்க அணுகல, ஒரு மெசேஜ் அனுப்பல, ஒரு இமெயில் அனுப்பல, எதையுமே செய்யல. ஆனா இந்த கட்சிக்கு எதிராக யாரோ 4 பேர் குரல் கொடுத்தாங்கன்றதுக்காக அவங்கள வந்து ஏதோ விலை பேசின உடனே அவங்க வந்துட்டாங்க, நீங்க கொடுக்குற காசுக்கு அவங்க அடிமையாயிட்டாங்க, அல்லது நீங்க 10 மந்திரி தரன உடனே அவங்க வந்து சரி நமக்கு மந்திரி பதவி கிடைக்குதுன்னு நினைச்சாங்கன்றதுக்காக நீங்க அவங்கள போய் பார்த்தீங்கன்னா, அதுவும் எப்போ கவர்னர் நம்பிக்கை வாக்கெடுப்பு பெற்ற பிறகுதான் நீங்க முதலமைச்சரா பணி தொடரணும்ன்றதுதான் அவருடைய அந்த பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச போது 3 நாளுக்குள்ள சொன்னது அறிவிப்பு. ஆனால் அந்த பதவி பிரமாணம் எடுத்ததுக்கு பிறகு நீங்க அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு பெறுவதற்கு முன்னால் நீங்க CV சண்முகத்தையும் விஜயபாஸ்கரும் அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்து சோஃபாவை அனுப்பி அதுக்கப்புறம் பொக்கே கொடுத்து அதுக்கப்புறம் என்னென்னவோ கொடுத்து அவங்க கிட்ட ஆதரவு கேட்டீங்கன்னா, அப்போ இது குதிரை பேரமா இல்லையா, ஊழலா இல்லையா, அயோக்கியத்தனமா இல்லையா? இது வந்து தமிழ்நாட்டு அரசியல ஆயாராம் காயாராம் பாணி அரசியலை அறிமுகப்படுத்தினதா இல்லையா? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ நீங்க CV சண்முகம் என்ன சொல்றாரு, இவர் சொல்றதுக்கு இவர் வர்றதுக்கு முன்னே இவர்கிட்ட ஜோசப் விஜயினுடைய அவருடைய பிரதிநிதியின் கூட எடுத்துக்கலாம், அல்லது அவரை இயக்குகின்ற முதல் போட்ட இன்னைக்கு அமைச்சராக இருக்கின்ற ஆதவர்ஜனான் கூட எடுத்துக்கிறேன். யாரோ அவங்க கொடுத்ததை நம்பி இவர் என்ன சொல்றாரு, என்டிஏ கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறிவிட்டோம் சொல்றாரு. CV சண்முகம் யார்? அதிமுகவோட அவர் ஒரு நிர்வாக மாவட்ட செயலாளர் ஒருத்தர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று. இவர் யார் வந்து என்டிஏ கூட்டணி வெளியேறிட்டோம் சொல்லி அறிவிக்க வேண்டிய உரிமை பெற்றவர? பொதுச் செயலாளர் சொல்லணும், பொதுக்குழு சொல்லணும். இது கட்சியினுடைய முடிவு. அந்த முடிவை இவர் தான் தோன்றித்தனமா தற்கொலைத்தனமா ஜோசப் விஜய் போடுற பிச்சைக்காக அடிமையாக அவர் பதவி தருவார் என்று இவர் அறிவிக்கிறாரு. அறிவித்த பிறகு இவர் அங்க போறாரு. அங்க போய் இது வந்துட்டு நாங்களே ஒரு சட்டமன்ற கட்சியை தேர்ந்தெடுத்துட்டோம், அந்த குட்கா விஜயபாஸ்கர் வந்து கொறடா, இவர் வந்து தலைவர் வேலுமணி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பட்டியல் தர்றாரு. அந்த பட்டியல் சட்டசபையில் கொடுக்குறாங்க, கவர்னர் அதை சபாநாயகர் வாங்கிக்கிறாரு. எல்லாமே இவங்க பண்றாங்க. அதை பண்றது இவர் போய் அங்க ஜோசப் விஜய் போய் அங்க அதை அங்கீகரிக்க சொல்ல, அப்போ அதிமுக வந்து அடிக்கணும்.
அந்த கட்சியில் இருக்க ஆளை விலைக்கு வாங்கி தேவைக்கு அவ்வளோ சேர்க்கணுன்றதுன்னு அவருடைய பகிரங்கமான அந்த வியாபாரம். இந்த சூதாட்ட பணத்தை வச்சுக்கிட்டு, அந்த லாட்ரி கோஷ்டி ஆதவர்ஜினாவை வச்சுக்கிட்டு இவங்க செஞ்ச அந்த அயோக்கியத்தனமான அந்த வியாபாரம் எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நாங்கள் அதுக்கான முயற்சியில் தடுக்கிறத முயற்சியில் ஈடுபட்டோம். இன்னைக்கு அதுகளுடைய விளைவு என்ன? இவங்க சட்டமன்றத்தில் 25 பேர் சேர்ந்து எதிராக வாக்களித்தது மட்டும் இல்லாமல் அவங்கள ஒரு குழுவாக இவங்க அங்கீகரித்து அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் கட்சி தலைவராக பேசுறாரு. அதுக்கு பிறகு இன்னொருத்தர பேச விட்டாங்கன்னா அப்போ இதை விட அவங்க இவங்களுக்கு 22 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 25 பேர் இருக்காங்க. 25 பேருடைய பிரதிநிதி வேலுமணி தானே பேச வச்சாங்க. அன்னைக்கு இதே விஜயபாஸ்கரும் CV சண்முகம் என்ன சட்டசபையில் பண்ணாங்கன்னு இன்னும் விசுவல்ல இருக்கு. சட்டசபை நேரடி ஒளிபரப்புல இன்னும் பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் பேசுறதுக்குள்ள அவங்க என்ன துடிச்சாங்க, அங்கிருந்து என்ன சிக்னல் பண்ணாங்க, அந்த சிக்னலை வந்து சபாநாயகர் எப்படி அணுகுனாரு, அதுக்கப்புறம் அவரை எப்படி பேச விட்டாருன்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதிமுகவை இவங்க கட்சியை கரூர்ல இருந்து இவங்க எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டு போன அந்த அயோக்கிய பசங்களுக்கு ஆதரவா குரல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முதல் நாளே வந்து அந்த துரோகத்தை பண்ணாங்க. இந்த கட்சியை உடைக்கணும், இந்த கட்சியில இருந்து ஆளை பிடிக்கணும்ட்டு பண்ணாங்கல்ல. அப்படி பண்ண சொல்ல அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் பண்ண உடனே அதுக்கப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் சட்ட ரீதியாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம். அதனுடைய விளைவு இவங்க வந்து அவங்கள வந்து ஒரு அரசியல் கட்சியாக அங்கீகரிக்க முடியாது. இவங்களுடைய தகுதி நீக்கம் நடைமுறைக்கு தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் மனு கொடுத்த பிறகு வேற வழி இல்லை, முடியல. அப்புறம் தகுதி நீக்கம் கொடுத்த பிறகு நாங்கள் தெளிவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பிரிவு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் இன்பதுரை மிக தெளிவாக சொன்னார். நீங்கள் வந்து நரசிம்மராவ் ஆட்சியில் குதிரை பேரம் நடந்ததுன்னு தான் அவர் மேலே CBI வழக்கு போட்டாங்க. அது மாதிரி ஜோசப் விஜய் இதை செஞ்சார்னா நாங்கள் அந்த CBI வழக்கு போடுவோம் சொல்லி அவர் எச்சரிக்கை சொன்னதுக்கு பிறகு இவங்க வேற வழியே இல்லை அப்படின்ட்டு இவங்க அடுத்த நடவடிக்கை எதுவும் பண்ண முடியாமல் இருந்த நேரத்தில் நாங்கள் அவங்க 25 பேரை தகுதி நீக்கம் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் அவங்க அதை ஏற்க வேண்டிய நிலை வந்த உடனே அதுக்கப்புறம் இவங்க தகுதி இழப்பு ஏற்படும்ன்ற ஒரு தெளிவான சட்டநிலை வந்ததுக்கு பிறகு அதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, 4 பேரை ராஜினாமா பண்ண வச்சாங்க. முதல்ல 3 பேர், அப்புறம் ஒருத்தர். இவங்க ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் தேர்தலை சந்திப்பாங்கன்னு. அப்போ கூட அந்த தேர்தல் அவங்க ராஜினாமா ஏற்கப்பட்ட முறை வந்து தவறுன்னு சொல்லி நாங்கள் உடனடியாக புகார் பண்ணியிருக்கோம். சபாநாயகர் கூப்பிட்டு அவர் ஒரு கடிதம் கொடுத்தா அதை வந்து சரியா இல்லையான்னு சரி பார்த்து அவர் சொல்லணுமே தவிர இது அந்த கடிதம் வந்து டைப் பண்ணியிருக்கு, இதை போய் எழுதி கொண்டு வான்னு எழுதி வாங்கி பண்ணாருன்னா அது ராஜினாமாவா மனசாட்சிப்படியா பண்ணார். இசைக்கு சுப்பையா வந்து ஒரு 10 30 பேர் 40 பேர் 3 கார்ல தினமரில் தான் போட்டிருந்தாங்க. 3 கார்ல வந்தாருன்னு 3 கார்ல வந்து அடியாளோட வந்து நிக்கிறாரு. அவரை கடத்திட்டு வந்தாங்களா இல்லை இவர் அடியாட்கள் துணையோட வந்தாரான்றது யாருக்கு தெரியும். அது வந்து அது கொடுக்குறாரு. கொடுத்த உடனே இதை டைப் பண்ணியிருக்கு சொன்னாரா இல்லை சபாநாயகர் டைப் பண்ணியிருக்கு. டைப் பண்ணது உடனே என்ன பண்றாரு, சட்டமன்ற அன்னைக்கு செயலாளராக இருந்த சீனிவாசன் சொல்றாரு இவர்கிட்ட. இவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணும், இது டைப் பண்ணியிருக்கு நான் ஏற்க மாட்டேன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்க தவிர அதை பரிசீலனை பண்ணி அவர் அதானே சொல்லியிருக்கணும். இது சரியான முறைப்படி இல்லை, இந்த ஃபார்மேட்ல இல்லை, இவர் வந்து டைப் பண்ணி கொடுத்ததை நாங்கள் ஏற்க மாட்டோம், அதனால இந்த ராஜினாமா கடிதத்தை நான் ஏற்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு யோகியமான சபாநாயகர். ஆனா இவர் என்ன சொன்னாரு, அவரை காதுல கூப்பிட்டு இதை போய் கையில எழுதி கொண்டான்னு சொன்னார்ல, அதுவும் எத்தனை பேர் அவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு. அப்போ இது அவர் வந்து சுதந்திரமா இல்லாத ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து இவருடைய அந்த சபாநாயகர் ஆசனத்திற்குரிய அந்த இடத்திற்குரிய மரியாதை தெரியாம அதனுடைய தகுதி புரியாம ஒரு நடுநிலை தவறி அவர்கிட்ட ஒரு சொல்லி அதுக்கப்புறம் எழுதி கொடுத்தாரு. அப்புறம் நான் ஏத்துக்கிட்டேன்னாரு. இது ஆக இவங்க வந்து முழுக்க இது சபாநாயகர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறி இருக்கிறாரு மட்டும் இல்ல, நடுநிலை பிறந்தவர் தான் சபாநாயகர் இருக்காருன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அப்புறம் இந்த மாதிரி பண்ண பிறகு அப்போ 21 பேருக்கு அடுத்து என்னன்றத வந்த உடனே 21 பேர் மன்னிப்பு கேட்டாங்க. நாங்க செஞ்சது தவறு, நாங்க வாக்களித்தது தவறு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொறடா உத்தரவை மீறி வாக்களித்தது தவறு, அதனால நாங்க திருதிட்டோம், நாங்க வந்து அதை தவற உணர்ந்துட்டோம், எங்களை மன்னிச்சு ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க கடிதம் கொடுத்ததுக்கு பிறகு 21 பேர் CV சண்முகம் உள்பட விஜயபாஸ்கர் உள்பட எல்லாரும்
கடிதம் கொடுத்தாங்க. வேலுமணி உள்பட எல்லாருமே கடிதம் கொடுத்ததுக்கு பிறகு அந்த கடிதம் பொதுச் செயலாளரால் மன்னிக்கப்பட்டு ஏற்கப்பட்டது. இவங்க இன்னும் கட்சியை வந்து பேச்சுவார்த்தை நடத்தல, கட்சியில வந்து பிளவு இல்லை. அதிமுகவிலிருந்து இவங்க தவறு செஞ்சவங்க, தவறை உணர்ந்து வாக்களித்தது தவறு, நான் இனி ஜோசப் விஜய் அரசுக்கு ஆதரவு தர மாட்டேன், அதிமுக என்ன நிலை எடுக்குதோ அதை ஒட்டி நாங்கள் பணியாற்றுவோம் சொல்லி அவங்க சொன்னதுக்கு பிறகு அதுக்கப்புறம் இவங்க மன்னிப்பு ஏற்று பொதுச் செயலாளர் சபாநாயகர்கிட்ட கொடுத்த அந்த கடிதத்தை திரும்ப பெற்றாரு. அதுக்கு பிறகுதான் 4 பேர் வந்து இன்னைக்கும் அந்த இது தகுதி நீக்க நடவடிக்கையில உட்பட்டு தான் இருக்காங்க. அது ராஜினாமா ஏற்றுக்கொண்டது தவறுன்னு அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்க நடவடிக்கை தொடரும்னு சொல்லி சபாநாயகர் சொல்லியிருக்காரு. அது அவங்களுடைய பதில் கடிதம் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது வேற ப்ராசஸ். ஆக இந்த நிலையில இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, விஜய் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கணும்ன்றதுக்காக நான் முதலமைச்சராகவே ஆகணும், அதுக்காக ஓட்டு போடுங்கன்னு மக்களை ஏமாத்தி எப்படி ஓட்டு வாங்கி எந்த கொள்கையும் சொல்லாம திட்டங்களையும் சொல்லாம வாயில வந்ததெல்லாம் வாக்குறுதியா சொல்லிட்டு ஆட்சியில உட்கார்ந்தாரோ, அது போல அந்த பெரும்பான்மை கிடைக்காத நேரத்துல இன்னைக்கு எந்த கட்சியாவது உடைச்சி அதிமுகவை வந்து பலகீனப்படுத்தி அல்லது எந்த கட்சியில இருந்து ஆள் கிடைச்சாலும் விலைக்கு வாங்கி காங்கிரஸை போல வந்து துரோக கட்சிகள் இருந்ததுன்னா அவங்களுக்கு பதவியை கொடுத்து அவங்கள சரி கட்டி அவன் செஞ்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் விடுதலை சிறுத்தைகளையும் இந்திய யூனியன் முஸ்லீம் அவங்க என்னவோ நாங்கள் திமுக கூட பிறக்க சொல்லிருந்தே கூட்டணி, முஸ்லீம் லீக் தோன்றிய காலத்திலேருந்து திமுக விட்டு நாங்கள் 2 பேரும் ஒரே வயிற்று பிள்ளைகளாக இருப்போம்லாம் அந்த காதர் மொய்தீன் சொன்னார். அவர் பாவம் பேராசிரியர் நினைக்கிறேன், ஒரு பெரிய மனுஷன். அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஆட்சியில் அதுக்கப்புறம் நாங்கள் திமுக விட்டு போவே மாட்டோம்னாரு. அப்புறம் திமுக சொன்னாங்க அதனால போறோம்னாரு. அதுக்கப்புறம் அவங்க மந்திரி பதவி கொடுக்குறேன்ன உடனே நாங்கள் 2 பேர் ஜெயிச்சிருக்கோம், ஒருத்தருக்கு மந்திரி பதவி கொடுக்கணும், இன்னொருத்தருக்கு சேர்த்து கொடுக்கணும்னு கேட்குற ஒரு கேவலமான அரசியல்வாதியா இன்னைக்கு மாறி இன்னைக்கு திமுக ஆதரவுல ஜெயிச்சுட்டு திமுக ஜெயிக்க வச்ச திமுகவுக்கு சவால் விட்டுட்டு இருக்காங்க. அதனால இப்படிப்பட்ட இந்த பச்சோந்திங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த விஜய் ஆட்சியில அமைச்சர்கள் ஆயிட்டு இவங்க அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. இன்னைக்கு அந்த சந்தர்ப்பவாதிகளும் இன்னைக்கு பதவிக்காக அல்லது பலனுக்காக இணைஞ்சவங்களெல்லாம் விஜய் ஆட்சியர் இன்னைக்கு பெரும்பான்மை இருக்கிறதா ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்காங்களே தவிர இது உண்மையான இன்னைக்கு கூட விஜய் தாவேக்கா ஆட்சின்னு சொல்றாங்க, அதுக்கே எந்த உரிமை இல்லை. இன்னைக்கு தாவேக்கா மட்டும் இல்லை, தாவேக்கா, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இன்னும் சொல்ல போனா தாவேக்கா இந்தியா கூட்டணி, INDA கூட்டணி சேர்ந்துதான் ஆட்சி நடத்துது. இவங்க நேர்மையா இருந்தா அதையாவது அறிவிக்கணும். எந்த கொள்கை திட்டமோ அல்லது இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஆட்சி அமைப்பதற்கான எந்த ஒப்பந்தமோ கிடையாது. எல்லாம் இந்த பேரத்துல வந்து சேர்ந்தவங்க தான். அதனால இது வந்து ஒரு ஜோசப் விஜய் இன்னைக்கு இப்ப என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பேரத்துல எத்தனை நாளைக்கு வண்டி ஓட்ட முடியும்? இன்னைக்கே வந்து குற்றச்சாட்டுகள், ஒவ்வொரு கட்சியும் இந்த 5 பேரை வச்சிருக்க காங்கிரஸ் மிரட்டி இன்னைக்கு ராஜ்யசபா உறுப்பினர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க விடுதலை சிறுத்தைகள் 2 பேரை வச்சுக்கிட்டு அவங்க மிரட்டி எந்த அதிகாரியை நான் சொல்றவன போடு அந்த இடத்துல இவங்கள நியமின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு அவங்க தொடர முடியாத ஒரு நிலைமை. IUML இன்னைக்கும் வந்து இந்த ஆட்சிக்கு ஒரு சவாலா இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு மந்திரி கூடுன்னு கேட்டு இருக்காங்க, இல்ல ஒரு வாரிய தலைவராவது கூடுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி வந்து இந்த இன்னைக்கு ஆட்சியை அமைச்சிருக்கிறவங்களுக்குள்ள ஒரு கொள்கை ரீதியான உடன்பாடோ இல்ல ஒரு செயல் திட்டமோ இல்லை. எல்லா சந்தர்ப்பவாதமும் பச்சோந்தித்தனமும் இந்த பதவி எரியும் தான் இருக்கு. அதனால இதை வச்சுட்டு தொடர முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால இப்ப என்ன பண்றாங்க, மெஜாரிட்டி வரணும்னா அதிமுகவில இருந்து திமுகவில் மதிமுகவில் இருந்து எல்லாரையும் விலைக்கு வாங்கி அவங்களுக்கு அவங்க வந்து 5 வருஷத்துல சம்பாதிக்கிற காசை நான் இப்பவே கொடுத்துட்றேன், அதை விட கூடுதலா 5 மடங்கு தரேன், எத்தனை கோடி வேண்டாலும் தரேன், நீங்க ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ராஜினாமா பண்ண வைக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுல ஒரு 5 பேர் இன்னைக்கு வரைக்கும் 5 பேர் வந்து அதுல ஏமாந்து போயிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஜோசப் விஜய் ஆட்சியினுடைய கருணை தேவைப்படுறவங்க, அதை விட அவங்களுக்கு கடன்ல இருந்து மீள்றதுக்கு உரிய பணம் தேவைப்படுறவங்க போயிருக்காங்க. அதனால இது வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த வகையிலும் வீழ்த்த முடியாத ஒரு மாபெரும் மக்கள் சக்தி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இந்த சக்தி, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த கட்சி இந்த ஒரு சாதாரண அதுவும் ஒரு தற்குறித்தனமான கத்துக்குட்டி விஜயை பார்த்து
பயந்துரும் அல்லது இந்த ஜோசப் விஜயனுடைய அரசியலை பார்த்து நாங்கள் அமைதியாயிருவோம் தான் கற்பனை. அந்த கற்பனை எல்லாம் இன்னைக்கு விற்பனையாகலாம், ஆனால் இது தொடராது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டிலிருந்து வீழ்த்த முடியாத, வெளியேற்ற முடியாத பலமான மக்கள் சக்தி கொண்ட இயக்கம். இன்னைக்கு கூட 1,34,00,000 வாக்குகளை பெற்று தான் நாங்கள் இன்னைக்கு கம்பீரமா இருக்கோம். இன்னும் சொல்ல போனா திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாரு, ஆட்சியில் இருந்தார், பல ஆயிரம் கோடிகளை தவேகாவுக்கு இணையா செலவு பண்ணாங்க. அவ்வளவும் மீடியா விளம்பரத்தோட எங்களை பற்றி அவதூறுகளை பரப்புனாங்க. இவ்வளவும் பண்ணதுக்கு பிறகு ஸ்டாலினே கொளத்தூர்ல தோத்து போனாரு. அதனால அவருடைய கட்சி இதுவரைக்கும் தோல்வியை அடையாத துரைமுருகன் தோத்து போனார் பொதுச் செயலாளர். அதனால திமுக தான் இன்னைக்கு மிகப்பெரிய பலகீனத்தை சந்திச்சிருக்கு, தவிர அதிமுகவுக்கு பெரிய பலகீனம் இல்லை. போன தேர்தலில் இந்த கூட்டணி 75 இடத்துல வெற்றி பெற்றது, இன்னைக்கு 53 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. ஒரு சிறிய சரிவு தான். அதனால இந்த சரிவு விஜய் என்கின்ற ஒரு அரசியல் போர்வையில அரசியல் நடத்தாம அயோக்கியத்தனம் பண்ணி விளம்பரம் பண்ணி குழந்தைகளை பயன்படுத்தி தேர்தல் விதிமுறைகளுக்கு மாறாக, இந்த நாட்டினுடைய கலாச்சார பண்புகளுக்கு மாறாக, இந்த இயற்கைக்கு மாறாக ஒரு இந்த மீடியாக்களை பயன்படுத்தி மீம்ஸு, ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம் இது போன்ற சமூக ஊடகங்களை தவறா பயன்படுத்தி ஒரு தவறான அவங்க சூதாட்ட பணத்தை வச்சு கொடுத்து, இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டு சக்திகளின் துணையோடு வெற்றி பெற்றாருன்னு சொல்லி இப்ப செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது போக போக அது உண்மைத்தன்மை தெரியதான் போகுது. அதனால இந்த வெற்றி என்பது நீண்ட நாள் நினைக்காது. அதிகபட்சம் இவங்களுடைய இன்னைக்கு சட்டசபையிலேயே அவங்களுடைய நிலைமை தெரியுது. இன்னைக்கு பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு என்ன சொன்னாங்க, நாங்க வந்தா சட்டசபை நேரலையில் தருவோம்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே விட்டுட்டு இன்னைக்கு ரீல்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நேரலை நிறுத்தப்பட்டிருக்கு. இதுதான் திமுகவினுடைய ட்ரூ ஆட்சி தானே தவிர இது ஒன்றும் மாற்று சக்தியோ இல்லை புதிய ஆட்சியோ இல்லை. தமிழ்நாட்டிற்கு இது ஒரு அவமான சின்னம். தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற இந்த பேரிடரிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் மிக விரைவில் மீட்டெடுப்போம். அதிமுக மீண்டும் புரட்சி தமிழர் எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவோம்.